அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். திருமண பொருத்தத்தில் சில பேர் 12 பொருத்தம் பார்ப்பாங்க, சில பேர் 10 பொருத்தம் பார்ப்பாங்க. இந்த பொருத்தத்துக்கு என்ன அர்த்தம்னு யாருக்கும் தெரியாது. ஒன்று யோனி பொருத்தம் சரியா இருக்கான்னு பார்ப்பாங்க, ஏன்னா அதான் முக்கியம் கல்யாணத்துக்கு அப்படின்ட்டு. வேற ஒன்றும் தெரியாது. அப்ப திருமண பொருத்தத்தில் ஜோதிட ரீதியாக நான்லாம் பார்ப்பது 10, 12 பொருத்தங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அப்ப அந்த 12 பொருத்தங்களுக்கு என்ன அர்த்தம்? அந்த ஒரு பொருத்தம் உங்களுடைய கட்டத்தில் என்ன சொல்றான்னா எந்த கட்டத்தோடு சம்பந்தப்படுகிறது என்பதை தெரிஞ்சுக்கிடணும். சும்மா ஏதோ ஒரு பொருத்தம் பார்த்தா, கட்டத்தை பார்த்தா, அப்படி பார்த்துட்டு 7 பொருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறது பெரிய விஷயம் கிடையாது. ஒவ்வொரு பொருத்தத்திற்கும் ஒரு ஜோதிடன் அர்த்தம் தெரிஞ்சு வைத்திருக்க வேண்டும். அந்த அர்த்தம் தெரியவில்லை என்று சொன்னால் நீங்கள் எந்த பிரயோஜனமும் இல்லை. அர்த்தம் தெரியாமலே என்ன சொன்னா ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தோம்னா அர்த்தம் இல்லாத நபர்களாக போய்விடுவீர்கள். அப்ப என்ன சொல்றான்னா தினப்பொருத்தம் என்பது, தினப்பொருத்தம் முதல் பொருத்தம் தான். இந்த தினப்பொருத்தத்திற்குண்டான தினப்பொருத்தம் என்பது என்ன அப்படின்னா ஆரோக்கிய விருத்தி. தினப்பொருத்தம் என்பது ஆரோக்கிய விருத்தி. தினமும் சந்தோஷமான மனோநிலையில் இருப்பதுதான் தினப்பொருத்தம். இது எந்த வீட்டோடு சம்பந்தப்படும்? கரெக்டா 4ஆம் வீட்டோடு சம்பந்தப்படும். 4ஆம் வீட்டோடு சம்பந்தப்பட்டுரும். அப்ப தினப்பொருத்தம் என்பது ஆரோக்கிய விருத்தி, தினமும் சந்தோஷமாக இருப்பது. அப்ப தினப்பொருத்தம் ரொம்ப முக்கியம். அது 4ஆம் வீட்டோடு, உங்களுடைய லக்கணத்திற்கு 4ஆம் வீட்டோடு சம்பந்தப்படும். 2வது கணப்பொருத்தம். இந்த கணப்பொருத்தம் என்பது மங்கள ஐஸ்வர்யம். மங்கள ஐஸ்வர்யம். கணப்பொருத்தம் என்பது மங்கள ஐஸ்வர்யம், இல்வாழ்வில் வளர்ச்சி, இல்வாழ்க்கையில் வளர்ச்சி. அப்ப கணப்பொருத்தம் என்பது மங்கள ஐஸ்வர்யம், இல்வாழ்வில் வளர்ச்சி. இது லக்னத்திற்கு 2, 7ஆம் வீடு அதிபதிகள் 2, 7 வீட்டோடு சம்பந்தப்படும். 2, 7 வீட்டோடு சம்பந்தப்படும். அதற்கடுத்து மகேந்திர பொருத்தம். மகேந்திர பொருத்தம் என்பது சம்பத்து விருத்தி, அந்யோன்ய பலம். சம்பத்து விருத்தி. மகேந்திர பொருத்தம் என்பது சம்பத்து விருத்தி, அந்யோன்ய பலம். இது 5ஆம் இடத்தோடு சம்பந்தப்படும். 5ஆம் இடத்தோடு சம்பந்தப்படும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. அதுக்கடுத்து ஸ்திரீ தீர்க்க பொருத்தம். 4வது பொருத்தம் ஸ்திரீ தீர்க்க பொருத்தம். சகல சம்பத்து விருத்தி. சகல சம்பத்து விருத்தி, ஆரோக்கியம், வசதி வாய்ப்பு. ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் என்பது சகல சம்பத்து விருத்தி, ஆரோக்கியம், வசதி வாய்ப்பு. இது 2ஆம் இடத்தோடு சம்பந்தப்படும். 2ஆம் இடத்தோடு சம்பந்தப்படும். 2ஆம் இடத்தோடு கண்டிப்பா சம்பந்தப்படும். அதற்கடுத்து யோனி பொருத்தம். 5வது பொருத்தம் யோனி பொருத்தம். யோனி பொருத்தம் என்பது தம்பதிகளின் சந்தோஷ நட்பு இணைவு. யோனி பொருத்தம் என்பது தம்பதிகளின் சந்தோஷ நட்பு இணைவு. அப்ப இந்த வீடு இந்த யோனி பொருத்தத்திற்கு 12ஆம் வீடு சம்பந்தப்பட்டுரும். 12ஆம் வீடு பற்றும். அதற்கடுத்து ராசி பொருத்தம். ராசி பொருத்தம் என்பது வம்ச விருத்தி. வம்ச விருத்தி, புத்திர சந்தோஷம். ராசி பொருத்தம் என்பது வம்ச விருத்தி, புத்திர சந்தோஷம். இது 5ஆம் இடத்தோடும் சம்பந்தப்படும். 5ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்டு பலமாகும். அதற்கடுத்து ராசி அதிபதி பொருத்தம். அப்ப ராசி அதிபதி பொருத்தம் என்பது சந்ததி விருத்தி, குடும்ப மேன்மை. சந்ததி விருத்தி, குடும்ப மேன்மை. இது 2, 5 குடையவர்களோடு 2ஆம் இடத்தோடும் 5ஆம் இடத்தோடும் சம்பந்தப்படும். இது ஒரு கணக்கு. அதுக்கடுத்து வசிய பொருத்தம். வசிய பொருத்தம் என்பது அந்யோன்யமான வசிய பொருத்தம். இணைபிரியாத தம்பதி.
வசியம் என்பது இணைபிரியாத தன்மை. எப்பயுமே ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்துருப்போம், ரெண்டு பேரும் வண்டியில போவாங்க, எங்க போனாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து பார்க்கலாம் புருஷ கொண்டாட்டியா. அதுதான் வசிய பொருத்தம். இது எந்த இடத்தோடு சம்மந்தப்படும்? 7ஆம் இடத்தோடு சம்மந்தப்படும். அப்ப 7ஆம் இடத்தோடு சம்மந்தப்படும். அதற்கு அடுத்து என்ன சொன்னா ரச்சு பொருத்தம். ரச்சு பொருத்தம் தீர்க்க சுமங்கலி ஆயுள் பலம். தீர்க்க சுமங்கலி ஆயுள் பலம். இது ரச்சு பொருத்தம் எந்த இடத்தோடு சம்பந்தப்படும்னா 8ஆம் இடம். 8ஆம் இடத்தோடு சம்பந்தப்படும். 8ஆம் இடத்தோடு சம்பந்தப்படும். ரச்சு பொருத்தம் என்பது 8ஆம் இடத்தோடு சம்பந்தப்படும். 10வது வேதை பொருத்தம். வேதை பொருத்தம் என்பது துக்கம் இல்லாமல் துன்பம் இல்லாத வாழ்வு. துக்கம் நீங்குதல், இன்பமான துன்பம் இல்லாத வாழ்வு. வேதை பொருத்தம் என்பது துக்கம் நீங்குதல், துன்பம் இல்லாத வாழ்வை கொடுக்கக்கூடியதுதான் வேதை பொருத்தம். இது லக்கணமும் 7ஆம் இடமும் சம்பந்தப்படும். லக்கணமும் 7ஆம் இடமும் சம்பந்தப்படும். ஏன்னா வேதை பொருத்தம் துக்கம்னா எப்படி வரும்? புருஷனை கொண்டா பொண்டாட்டிக்கு பாதிக்கும், பொண்டாட்டி கொண்டா புருஷனை பாதிக்கும். அப்ப 1 சம்பந்தப்பற்றும். அதற்கடுத்து நாடி பொருத்தம். நாடி பொருத்தம் என்பது தம்பதிகளின் ஒற்றுமை. நாடி பொருத்தம் என்பது தம்பதிகளின் ஒற்றுமை. அப்ப சூரியன் சந்திரனை வச்சு சூரியன் சந்திரன் இதுல சம்பந்தப்படுவாங்க. நாடி பொருத்தத்துல போய் சூரியனும் சந்திரனும் சம்பந்தப்பட்டுருவாங்க. அதுக்கடுத்து விருட்ச பொருத்தம். விருட்ச பொருத்தம் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது குடும்ப மேன்மைதான் விருட்ச பொருத்தம். குடும்ப மேன்மைதான் விருட்ச பொருத்தம். இது யாரோடு சம்பந்தம்? இது இதோட நட்சத்திரம், 2 நட்சத்திரம் சம்பந்தப்படும். நட்சத்திரப்படும். அந்த விருட்ச பொருத்தத்துல பால் உள்ள மரம் பால் இல்லாத மரம்லாம் பார்ப்பாங்க தெரியுமா? அதனால நட்சத்திர அதிபதியோடைய பலத்தை வைத்துத்தான் விருட்ச பொருத்தம் பார்ப்பார்கள். அப்ப தின பொருத்தத்தோடு 4ஆம் இடம் சம்பந்தப்படும். சுக்கிரன் அதுல சம்பந்தப்படுவார். கணப்பொருத்தத்திற்கு 2-7 வீடுகள் சம்பந்தப்படும். மகேந்திர பொருத்தத்திற்கு 5ஆம் வீடு சம்பந்தப்படும். ஸ்திரதீர்க்க பொருத்தத்திற்கு 2ஆம் இடம் குரு சம்பந்தப்படுவார். அதற்கடுத்து என்ன சொன்னா யோனி பொருத்தத்திற்கு 12ஆம் வீடும் குருவும் சம்பந்தப்படுவார். ராசி பொருத்தத்திற்கு 5ஆம் இடத்தை வச்சு 5ஆம் இடம் தான் சம்பந்தப்படும். ராசி அதிபதி பொருத்தத்திற்கு 2-5 குடையவர்கள் சம்பந்தப்படுவார்கள். வசிய பொருத்தத்திற்கு 7ஆம் இடமும் சுக்கிரனும் சம்பந்தப்படுவார்கள். ரச்சு பொருத்தத்திற்கு 8ஆம் இடமும் லக்கண அதிபனும் சப்தம அதிபனும் சம்பந்தப்படுவார்கள். சப்தம்னா 7ஆம் இடம். வேதை பொருத்தத்திற்கு 1-7 உடையவர்கள் சம்பந்தப்படுவார்கள். 1-7 பாவங்கள் சம்பந்தப்படும். நாடி பொருத்தத்திற்கு சூரியனும் சந்திரனும் சம்பந்தப்படுவார்கள். விருட்ச பொருத்தத்திற்கு நட்சத்திர அதிபதியுடைய பலத்தை வைத்துத்தான் விருட்ச பொருத்தம் சொல்லப்பட்டுள்ளது. அதனால 12 பொருத்தங்கள். அப்ப அந்த 12 பொருத்தத்திற்கு இதுதான் விடை. தினப்பொருத்தம் ஆரோக்கிய விருத்தி சந்தோஷம். கணப்பொருத்தம் மங்கள ஐஸ்வர்யம் இல்வாழ்வில் வளர்ச்சி. மகேந்திர பொருத்தம் சம்பத்து விருத்தி அந்யோன்ய பலம். ஸ்திரதீர்க்க பொருத்தம் சகல சம்பத்து விருத்து ஆரோக்கியம் வசதி வாய்ப்பு. யோனி பொருத்தம் தம்பதிகளின் சந்தோஷ நட்பு இணைவு. ராசி பொருத்தம் வம்ச விருத்தி புத்திர சந்தோஷம். ராசி அதிபதி பொருத்தம் சந்ததி விருத்தி குடும்ப மேன்மை. வசிய பொருத்தம் அந்யோன்ய வசியம் இணைவிரியாதிருத்தல். ரச்சு பொருத்தம் தீர்க்க சுமங்கலி ஆயுள் பலம். வேதை பொருத்தம் துக்கம் நீங்குதல் துன்பமில்லா வாழ்வு. நாடி பொருத்தம் தம்பதியரின் ஒற்றுமை. விருட்ச பொருத்தம் குடும்ப விருத்தி அப்படிங்கிறதான். அதனால நம்ம பொருத்தம் பார்க்கறதுல ஒவ்வொன்றையும் எல்லாரும் இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கிடுங்க. குறிச்சு வச்சுக்கிட்டா ஒவ்வொரு பொருத்தத்திற்கும் அர்த்தம் தெரியணும். அதற்கு எந்த கட்டங்கள் சம்பந்தப்படும், எந்த கிரகங்கள் சம்பந்தப்படும் என்பதெல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்திருந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்ப
குருட்டு போன விட்டத்துல பாஞ்ச மாதிரி பாஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டுலாம் இருக்காதீங்க. எல்லாரும் ஜோதிடம் படிங்க, தப்புலாம் சொல்லணும். உங்க குடும்பத்திற்கு வந்து நீங்கள் தெளிவாக பார்த்து கொள்ள படிங்க. அடுத்தவங்க கர்மாவை தூக்கி தோல்ல போடாதீங்க. போட்டீங்கன்னா வந்து என்ன சொல்றான்னா வந்து அதை கடந்து வருவதற்கு வந்து ஒரு பெரிய கஷ்டம் இருக்கிறது. கடந்து வருவதற்கு பெரிய கஷ்டம் இருக்கிறது. அதனால வந்து என்ன சொன்னான்னா வந்து ஜோதிடம் தெரிந்து வைத்துக் கொள்ளலாம். யாரும் தெரிய வேண்டாம் அப்படின்லாம் யாரும் சொல்லலை. ஆனால் அதை வந்து நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா தெரிந்து வைத்துக் கொள்ளலாம். பிறருடைய கர்மாவை தூக்கியிருக்கோம். நாங்களாம் தூக்கிட்டு தான் என்ன செய்யறான், ஒவ்வொரு நாளும் பாருங்க, இந்த 7 மணி ஆகும் போது, இதுக்கு பிறகு 9 மணி ஆகும் வீட்டுக்கு போய் போகும்போதே ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்கணும். ஜாதகம் பார்த்துட்டு அவருடைய கர்மாவை பத்தி பேசணும். ஆமா, இப்படியே பேசிட்டு என்ன சொன்னான்னா ஏதோ பொழப்பு ஓடுது. அதுல எல்லாம் குறைவெல்லாம் கிடையாது. இறைவன் அந்த ஜோதிடத்தை படித்த பிறகு குறைவு கிடையாது. பலம் வேணும், தெய்வ அனுக்கிரகம் வேணும். ஜோதிடருக்கு தெய்வ அனுக்கிரகம் வேணும். நம்மளுடைய அதிதேவதைகள், உபாசனா தெய்வங்களில் நமக்குன்னு ஒரு தெய்வத்தை பக்கபலமாக வைத்திருக்கணும். எந்த நேரத்திலும் அது வந்து நமக்கு ஓடி வந்து உதவக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இருக்கணும். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா, அதனால பொருத்தங்களின் ரகசியங்கள் இதுதான். பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகம் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.